ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு தாங்க. மினி பாதுஷா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க, மைதா. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும் அந்த பாதுஷா. ஸோ அதனால் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. சாஃப்டாக தேவையில்லை. இப்படி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கையில் நமக்கு லேயர் லேயராக தெரியணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டும். சர்க்கரை பாருங்க கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்கட்டும். நமக்கு சீரா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கம்மு மாதிரி ஒட்டினா போதும். ரொம்ப தேவையில்லை. லைட் பதத்தில் கம்மு மாதிரி இருக்கணும் நமக்கு. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஜீரா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் விட்டுருங்க. நமக்கு அந்த சர்க்கரை இறுகாமல் இருக்கும். அப்படியே இல்லைன்னா கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 2 சொட்டு மட்டும் லெமன் விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன ரவுண்டாக இப்படி எடுத்துக்கோங்க. கையில் இப்படி ரோல் பண்ணிவிட்டு கையில் வச்சு லைட்டாக நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒன்று போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுங்க, ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டோன்னே டக்குன்னு அது வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், அப்புறம் திருப்பிடலாம். பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம் எடுத்து. ஜீரா வந்து ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா உள்ளெல்லாம் சிறப்பு இறங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு சைடும். இது வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா ஊறட்டும், அப்போ தான் உள்ளெல்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மினி பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.